இனிமையான புன்சிரிப்பில் உங்கள் காதல் வாழ்க்கை தொடங்கி முடியும் பொழுதும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ண போகிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்தீர்கள் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. இன்றைய தினம் மனதார கூட யாருக்குமே துன்பம் நினைக்காமல் தனது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட, செழிப்புடன் வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள். வளர்பிறை தினமான இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க. எனவே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் உபவாசம் இருந்து பெருமாள் வழிபாட்டினை மேற்கொள்வது மிகுந்த நன்மை பயக்கக்கூடியதாக இன்றைய தினம் அமையுங்க. நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் 5 கூடிய சந்திர பகவான் வலுவாக அமர்ந்துள்ளார். மேலும் ராசியில் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்பும், மேலும் இந்த ராசியில் அமர்ந்துள்ள ராசி அதிபதி 5, 7, 9 ஆகிய கிரகங்களை பார்த்து கொண்டுள்ளது. இதுவும் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக அமையுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமா, இன்னைக்கு மனமகிழ்ச்சியான தினமா கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் தொழில் புரிவர்களும் வியாபாரிகளுக்கும் மிக மிக நல்ல நன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருமானங்கள் உண்டு. மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் உங்களது தொழிலில் இன்னைக்கு காணப்படக்கூடிய சூழ்நிலையில் அமைந்திருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். வருமானம் உங்களுக்கு இப்பொழுது திருப்திகரமானதாக போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையப்படுதுங்க. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் சும்மா காத்துல கோட்டை கட்டுறதுல உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. அர்த்தமுள்ள ஏதாவது செயல்களை செய்கிறதுல உங்கள் சக்தியை செலவிடுறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லா கை கொடுக்குங்க. எனவே இன்றைய தினம் சோம்பேறித்தனம் வேண்டாம். இன்னைக்கு பணம் உங்கள் கையில் வந்தாலும் போதுமான திருப்தியாக உங்களுக்கு இன்றைக்கு பணவரவுகள் இருந்தாலும் பணம் கையில் தங்குறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. உங்களது சேமிப்பில் நீங்கள் அதிகமான கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். ஆனால் வரவுகள் இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல தினம் அமையும். நல்ல பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கை துணையை செய்து கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வார். எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு உற்சாகங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஒரு சிறப்பான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட சில விரோதமான சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் தொழில் பிரிவர்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்களை உங்களது தொழிலில் புகுத்தி கண்டிப்பாக மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இதன் மூலமாக புதிய டெக்னிக் நீங்கள் உங்கள் தொழிலை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கூடுதல் பதவிகள் கிடைக்கும். உங்களது பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்ற போது உங்களுடைய வேல்யூ கண்டிப்பாக அதிகங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. எனவே நீங்கள் கூடுதல் பொறுப்புகளை தவறாமல் ஏற்றுக்கொள்ளலாம். அலுவலக பணியில் பணிபுரியவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கண்டிப்பாக இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்தபடி உங்களது திருமண வரங்கள் அமையக்கூடிய யோகம் இருக்குது. எனவே திருமண முயற்சிகளையும் முடுக்கி விடுங்கள். எந்த விதமான சுணக்கமும் காட்ட தேவையில்லை. இன்றைய தினம் உங்களது வாகனங்களை மாற்றலாமா இந்த மாதிரி சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் சக்தியையும் ஆசையும் புத்துணர்வூட்டும் வகையில் இன்ப சுற்றுலா செல்றதுக்கு ஒரு நல்ல நாளுங்க. எனவே உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடலாம். சுற்றுலாக்கு இன்னைக்கு பிளான் பண்ணுறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க. காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புன்சிரிப்புல உங்களது காதல் வாழ்க்கை தொடங்கும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இன்ப கனவுகளில் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமையப்படுதுங்க. காதல் வாழ்க்கையில புதிய உச்சத்தை இன்றைய தினம் நீங்கள் அடைய முடியுங்க. உண்மையான நீங்கள் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுடைய யோசனையும் நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியது இன்னைக்கு அவசியம். இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். எனவே உங்களது கருத்துக்கள் மட்டும்தான் உண்மை, உங்கள் கருத்துக்கள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. மற்றவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் மிக மிக சிறந்த நாள்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்காக
நிறைய விஷயங்கள் செய்து கொடுப்பார். இன்றைய தினம் உங்களுக்கு ரிமார்க்கபுளான ஒரு நாளாக உங்கள் வாழ்க்கை துணை மாற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பிடுங்க. நல்ல வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையுதுங்க. சரி, இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாறணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மேனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. தினசரி நமது ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, நமது மேனம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கு தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு எதுவாக நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கும் நாமரும் சப்போர்ட்டாக அமையுங்க. ஏற்கனவே பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் தொழிலில் நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் அமையுங்க. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பான லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. புதிய புதிய தொழில்நுட்பங்களை உங்களது வியாபாரத்தில் நீங்கள் புகுத்துவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி பெருகக்கூடிய வகையில் யோகமான தினமாக இன்னைக்கு அமையுதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகளுக்கு எந்த விதமான ஒரு முயற்சியிலும் சிறப்பாக பலனை தருவதால கண்டிப்பாக இன்றைய தினம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அது காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய பிளான்களை உங்களை ஃபியூச்சருக்காக நீங்கள் போடக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைந்திருக்கு. மேலும் இன்றைய தினம் உங்களது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கான சக்தி உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்குங்க. எனவே மிக மிக மனமகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு நல்ல அனுகூலமான வாய்ப்புகள் உங்களது கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக அமையலாம். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது சாமர்த்தியம். வீட்டு மனை தொடர்பான கடன் உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனசுல சந்தோஷம், மன திருப்தி ஆகியவை கண்டிப்பாக அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான நாளுங்க. ஏதாவது தேர்வுகளில் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா நல்ல சிறப்பாக அதை எழுதி நீங்கள் பங்கேற்று பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. மனதில் பலவிதமான சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படும். புதிய புதிய டெக்னிக்களை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் உண்டு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக மன நிறைவான ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் நான் டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ அது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் முடியாது. அதனால இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. பிடிக்கலைன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது மேனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.